Welcome to all. Today, now in this session, we are going to deal about 10th Maths first lesson, Relations and Functions, exercise 1.1, 7th problem. First, see the question. A equal to the set of all natural numbers less than 8. B equal to the set of all prime numbers less than 8. C equal to the set of even prime number. Verify that. இது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் A செட்டு, B செட்டு, C செட்டு தந்திருக்கிறாங்க. We have to verify these two equations. We know already how to verify. அது நமக்கு தெரியும் எப்படி வெரிஃபை பண்ணணும். LHS, RHS எடுத்து செய்யலாம். அதுக்கு முன்னாடி what is given in the set A? We know இப்படிப்பட்ட சம்ஸ் செய்யணும்னா கொஸ்டின் அதாவது செட்ஸு ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கணும். பட் ஹியர் த செட் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறோம். 3 types ஆஃப் செட்: டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். இங்கே செட்டை டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் தந்திருக்கிறாங்க. First, our aim is to convert this A, B, C in roster form. We can see how to convert. எப்படி செய்கிறோன்னு பார்த்துக்கோங்க. A செட்டுக்குள்ள the set of all natural numbers less than 8. Natural numbers means we know it will start from 1. So 1, 2, 3, 4, 5, 6, 7 less than 8. less than or equal to வந்தால் அந்த நம்பரை எடுக்கணும். இங்கே less than வர்றதுனால 8ஐ எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? set of all natural numbers less than 8 means natural number 1லேருந்து தொடங்கும். 8 எடுக்கக்கூடாது because less than என கொடுத்துருக்கு. less than or equal to கொடுத்தாதான் அதை எடுக்கணும். then B set of all prime numbers less than 8. அதாவது 8 விட குறைவான ப்ரைம் நம்பர்ஸ் எழுதணும். அதுலேயும் 8 வேண்டாம். அப்போ நமக்கு சைடில் எழுதி வைப்போம். 8 விட குறைவான நம்பர்ஸ் எழுதுவோம். 1 2 3 4 5 6 7 8 வேண்டாம். இதில் நமக்கு தெரியும் 1 ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் இல்லை. 2 is a prime number. We have already studied what is a prime number. prime number என்னன்னா it should divisible by another one number except that number. அந்த நம்பராலேயோ அல்லது ஒன்னாலோ டிவைட் ஆகிறது தவிர வேற ஒரு நம்பராலும் it should have multiple factors. வேற ஃபேக்டர் இருக்கணும். 2 பொறுத்தளவில் வேற இல்லை. ஸோ 2 ப்ரைம் நம்பர். 3யும் அப்படிதான், வேற இல்லை. ஸோ ப்ரைம் நம்பர். 4 நமக்கு தெரியும். it have another one factor that is 2 in 2 ஆல இது டிவைட் பண்ண முடியும். so 4 is not a prime number. 5 அது வேற ஒரு நம்பராலே டிவைட் ஆகாது. 6 டிவைட் ஆகும். 2 ஆல டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும், 7. நான் இதை ரொம்ப டீப்பாக சொல்லாதது, ஆல்ரெடி இதே மாடல் சம் ப்ரைம் நம்பரை சம்மை நம்ம செய்திருக்கிறோம். அதனால தான் திரும்ப அதை ரொம்ப டீப்பாக சொல்லலை. ஆனாலும் ஒரு தடவை பாருங்கள். B equal to set of all prime numbers less than 8. நம்பர்ஸ் 8 விட குறைவான நம்பர்ஸை எடுத்து எழுதியிருக்கிறேன். அதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 1 ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 2 ப்ரைம் நம்பர். ஏன்னா 2க்கு வேற ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது 2ஐ தவிர. 3யும் அப்படி தான். 1 அல்லது 3ஐ தவிர வேற நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. 4 டிவைட் ஆகும். அதனால் அது இதில் வராது, ப்ரைம் நம்பரில் வராது. 5 வேறு நம்பரால் டிவைட் ஆகாது. 6 ஆகும், 7 ஆகாது. அதுதான் இது எழுதியிருக்கிறேன். C equal to என்ன கொடுத்துருக்குறாங்க? செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தெரியும். 2 3 5 7 then 11 அப்படி போயிட்டே இருக்கும். இதில் ஈவன் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும், 2. The only prime number is even prime number is 2. இது 9th ஸ்டாண்டர்டில் ப்ராப்ளத்தில் செய்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இது எப்போவுமே ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்றே ஒன்று தான் உண்டு, அது 2. Then we can do the first sum. LHS
what is inside the bracket? Bracket இருக்கிறதுனால bracket first செய்யணும். A set 1 2 3 4 5 6 7 intersection B set 2 3 5 7. Intersection means we know common. Which is common here? 2 is common, so 2. 3 is common, 5 is common, 7 is common. Then LHS is what? A intersection B cross C. So 2 3 5 7 cross C 2. In between cross symbol நமக்கு already தெரியும். 2, 2 3, 2 5, 2 7, 2. Take this as equation number 1. Again RHS first bracket A cross C. RHS la A cross C. A set 1 2 3 6 7 cross C set 2. C set இங்கே எழுதி இருக்கிறது இப்படி இனி in between cross அதனால நமக்கு தெரியும் 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. A cross C over next bracket B cross C. B set 2 3 5 7 cross C set 2. Cross means we know எழுதுவோம் 2, 2 3, 2 5, 2 7, 2. The RHS is what? A cross C intersection B cross C. We have found A cross C find out பண்ணி வச்சிருக்கிறோம். B cross C find out பண்ணியிருக்கிறோம். In between என்ன symbol? Intersection. So இந்த ரெண்டுலையும் காமனை எடுத்து எழுதணும். எதெல்லாம் காமன்? 1, 2 இங்கே இருக்கு ஆனால் இங்கே இல்லை. 2, 2 இங்கே இருக்கு இங்கே இருக்கு. ஸோ இந்த செட்டுக்குள்ளே வரும் 2, 2. Again 3, 2 இங்கே இருக்கு இங்கே இருக்கு. ஸோ இந்த செட்டுக்குள்ளே வரும் 3, 2. Then 4, 2 இங்கே இருக்கு இங்கே இல்லை. 5, 2 இங்கே இருக்கு இங்கே இருக்கு. அப்போ 5, 2. Then 6, 2 இங்கே இருக்கு இங்கே இல்லை. 7, 2. Take this as equation number 2. From equation 1 and 2. ஒன்றாவது equation-ஐ ரெண்டாவது equation-ஐ பார்ப்போம். ஒன்றாவது equation-ல என்ன இருக்கு? 2, 2 அது இங்கே இருக்கு. 3, 2 இங்கே இருக்கு. 5, 2 இங்கே இருக்கு. 7, 2 இங்கே இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்துச்சு. நமக்கு தெரியும் உடனே என்ன எழுதலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். A cross B, A intersection B cross C equal to here left hand side A cross C intersection B cross C. So we got the first one. Next second one. For that LHS, for that bracket B minus and read பண்ணக்கூடாது different. This one also you have studied in the 9th standard. B different C. So B set 2 3 5 7 difference C set 2. இந்த டிஃபரன்ஸ்னு செட்டில் டிஃபரன்ஸ்னு ரீட் பண்ணணும். பட் இது ஆக்சுவல் மைனஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இந்த செட்டிலேருந்து இந்த 2-ஐ கழிக்கணும், ரிமூவ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த 2-ஐ தவிர மீதி ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளதை மட்டும்தான் எழுதணும். 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அகைன் ஒன்ஸு இதை ரீகால் பண்ணிக்கோங்க. பி ஏ அடுத்து சேர்த்து A cross B minus C. A set we know 1 2 3 4
5 6 7 cross b minus c அதாவது b difference c 3 5 7 cross எடுப்போம். cross means நமக்கு தெரியும் இங்க உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வச்சு செய்யணும். 1 3 1 5 1 7 then 2 3 2 5 2 7 then 3 3 3 5 3 7 then 4 3 4 5 4 7 இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மை கொண்டு இங்கே இருக்கிறத செய்யணும். then 5 3 5 5 5 7 அடுத்தது 6 3 6 5 6 7 then 7 3 7 5 7 7 this one over LHS we got. Take this as equation number 3 because already we have took equation 2. Then right hand side for this one, for this also 2 brackets are having. So first bracket A cross B equal to A set 1 2 3 4 5 6 7 cross B set 2 3 5 7 cross means we know செய்வா 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7 இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் செய்யணும். 3 2 3 3 3 5 3 7 then 4 2 4 3 4 5 4 7 then 5 2 5 3 5 5 5 7 then 6 2 போயிட்டே இருக்கு 6 3 6 5 6 7 then 7 2 7 3 7 5 7 7 over all elements are இங்குள்ள 7 இங்குள்ள 7 முடிஞ்சிட்டு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் A cross C A cross C equal to A set we know 1 2 3 4 5 6 7 cross C set only 2. Here also find out cross 1 2 1 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. Then see the question. Right hand side is A cross B minus A cross C. So A cross B minus A cross C. A cross B already know, but again we have to write, then only we can easily do the difference. Otherwise you will confuse. So we have to write this A cross B again. Firstly we can write 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7
3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 4 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. Difference. Next set A crossing 1 comma 2 2 comma 2 3 comma 2 4 comma 2 5 comma 2 6 comma 2 7 comma 2. See, difference means already I have said to you, ரெண்டில் இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கு ஈஸி என்னென்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். 1 கமா 2 2 கமா 2 3 கமா 2 4 கமா 2 5 கமா 2 6 கமா 2 7 கமா. மிச்சம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், செகண்டில் இருக்கிறத எழுதக்கூடாது. இது திஸ் ஒன் யூ ஹவ் ஆல்ரெடி வெரி ப்ரீஃப்லி இன் த 9th ஸ்டாண்டர்ட். அதனால் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். செட் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் செட்டில் இருந்து கட் பண்ணணும். கட் பண்ணி மிச்சம் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறத எழுதணும். ஸோ 1 கமா 3 1 கமா 5 1 கமா 7 2 கமா 3 2 கமா 5 2 கமா 7 3 கமா 3 3 கமா 5 3 கமா 7 4 comma 3 4 comma 5 4 comma 7 5 comma 3 5 comma 5 5 comma 7 6 comma 3 6 comma 5 6 comma 7 7 comma 3 7 comma 5 7 comma 7. Take this as equation number 4. From 3 and 4. Third equation பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. Third equationல எத்தனை term? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. Here also 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. Again see the terms 1 3 1 5 1 7 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7. Likewise 2 3 2 5 2 7 3 3. நீங்கள் செக் பண்ணினீங்கன்னா ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், அதனால் LHS ஈக்குவல். A cross B difference C equal to here A cross B difference A cross. So second one we got. Listen ma, once again I am telling you A set B set C set description methodல தந்திருக்கிறாங்க. அதை நம்ம ரோஸ்டர் மெத்தடில் எழுதணும். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. 8 விட குறைவான எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும். நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1, அதனால் 1 போட்டிருக்கிறேன். 8 விட குறைவான லெஸ் தேன், அதனால் 7 வர. த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. 8 விட குறைவான நம்பர்ஸ் எழுதி அதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு எழுதுகிறோம். 1 வந்து காம்போசிட் நம்பர் எழுதக்கூடாது. 4க்கு ஃபேக்டர் இருக்குது, 6க்கு ஃபேக்டர் இருக்குது, மிச்சத்தை எழுதியிருக்கு. சி வந்து என்னென்னா செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். எப்போவுமே தெரியணும் ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்றே ஒன்று தான் உண்டு, அது 2. Then first question, in this first question the left hand side bracket A intersection B, A set intersection B, ரெண்டுலேயும் காமன் எலிமெண்ட். Then A intersection B cross C, A intersection B கிடைச்சது, cross C, இதை cross சொன்னால் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுதியிருக்கிறேன். Then right hand side A cross C, A set cross C set, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். Likewise B cross C, B set cross C set.
அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்திருக்கிறோம். இனி ஃபர்ஸ்டோட ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த ரெண்டுலேயும் எதெல்லாம் காமனாக வருதோ அதை இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ வி காட் ஈக்குவேஷன் 1க்கு 2க்கும் டேர்ம்ஸ் எலிமெண்ட்ஸ் சேம். therefore we can write left hand side. அதாவது 1ஓட left hand side equal to 2ல உள்ள left hand side. then second question அதில் bracket b difference c மைனஸ் இல்லை டிஃபரன்ஸ், பட் இட் வில் ஆக்ட் லைக் மைனஸ். அது மைனஸ் மாதிரி தான். ரெண்டுலேயும் காமன் இருக்கிற 2வை கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை எழுதணும். அதாவது ரெண்டாவது இருக்கிறத சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். தென் a cross b difference b difference c, a set cross b difference c எழுதி கிராஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், a cross b, a set cross b set ஒன்னொன்றுக்கு எடுத்து எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் a cross c, ஸோ a set cross c அதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். தென் ரைட் ஹேண்ட் சைடு டுகெதர் a cross b டிஃபரன்ஸ் a cross c, a cross b எடுத்து எழுதியிருக்கிறேன், டிஃபரன்ஸ் சிம்பிள் a cross. ஐ எம் ஆல்ரெடி டோல்டு காமன் எலிமெண்ட்ஸை கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செட்டில் மிச்சம் இருக்கிறது, இதை மறக்காதீங்க. டிஃபரன்ஸ்னால் ரெண்டுலேயும் காமனை கட் பண்ணணும். பிறகு ஃபர்ஸ்ட் எந்த செட் இருக்கோ அதில் மிச்சம் உள்ளது. Take this as equation number 4. Here 3 and 4 see all the elements are equal. Therefore 3 oda left hand side equal to 4 oda left hand side. So we got the answer. இதோட இந்த சம் முடியுது. நெக்ஸ்ட் சம் என்னோட சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.